ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேர்ட் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டாபிக், கம்யூனிகேஷன் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். கம்யூனிகேஷன், அதுக்கான டெஃபினிஷன் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ இது கூட ஒரு கம்யூனிகேஷன் தான். டைரக்டா போய் லெக்சர் மெத்தடு, ஒரு காலேஜுக்கு போய் டைரக்டா எடுக்காம இந்த மாதிரி வீடியோ, இந்த மாதிரி கான்ஃபரன்சிங்ல பேசுறது, ஆன்லைன்ல பேசுறது, இது எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் டெஃபினிஷனுக்கு போகலாம். கம்யூனிகேஷனோட கண்டென்ட்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம என்னென்ன படிக்கணும் ஆக்சுவலி சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்குன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு கம்யூனிகேஷன், வேரியஸ் டெஃபினிஷன், ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபார்ம்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் மாடல்ஸ் அண்ட் தியரிஸ், பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன், ஃபார்மல் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் அண்ட் நெட்வொர்க், ப்ரோ அண்ட் கான்ஸ், ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன் சேனல் நெட்வொர்க் அண்ட் ப்ரோ அண்ட் கான்ஸ், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன், MCQ. ஓகேங்களா, இதுதான் கம்யூனிகேஷனுக்குள்ள ஜெனரல் டாபிக். இதை பற்றி தான் நம்ம உள்ள பேச போறோம். ஓகேங்களா, இன்ட்ரோடக்ஷன் டு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இன்ட்ரோடக்ட் பண்றாங்க. கம்யூனிகேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் பாசிங் இன்ஃபர்மேஷன் and understanding from one person to another person, essentially a bridge of meaning between people. ரெண்டு people இடையில நடக்கிற information and understanding from one people to another people. ஓகேங்களா, we can clarify communication as interpersonal, intrapersonal, group communication, meta communication, upward, lateral, diagonal, formal, informal, oral, written and non-verbal. இதெல்லாம் கம்யூனிகேஷனோட வெரைட்டிஸ். அதுக்கு 3 simple definitions கொடுத்துருக்காங்க. Communication means sharing of information. Communication is the giving and receiving the messages. Communication is the transfer of information from one or more people to one or more another people. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. Based on whom the message is addressed, we clarify communication according to the number of persons receivers to whom the message is addressed. அதில் 4 பிரிவை பிரிக்கிறாங்க. இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், குரூப் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். இது சம்பந்தமான ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். ஓகேங்களா, இன்ட்ராபர்சனல் ஒன்றும் இல்லை, இட் இஸ் டாக்கிங் டு ஒன் செல்ஃப், இட்ஸ் ஒன்ஸ் ஓன் மைண்ட். ஒருத்தரோட ஓன் மைண்டுக்குள்ள ஒன் செல்ஃப் அவராக பேசிக்கிறது, தனக்குள்ளே உள்ளார்ந்து பேசிக்கிறது அப்படின்னு சொல்லல, அதான் இன்ட்ராபர்சனல். எக்ஸாம்பிள், சாலிட் லிக்யூட்ஸ் ஆர் ஆசிட்ஸ் இன் ட்ராமேட்டிக் மிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்டர்பர்சனல் அப்படி கம்யூனிகேஷன் என்னன்னா, இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெசேஜஸ் பிட்வீன் 2 persons. ஃபார் எக்ஸாம்பிள், a conversation, dialogue or which 2 persons ரெண்டு பர்சன்ஸ் பேசிக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்வர்சேஷன், டைலாக், அதுக்கு 2 பேர் எப்படினாலும் வேணும். ஆனால் இன்டர்பர்சனலுக்கு அப்படி தேவையில்லை, ஒருத்தர் மட்டும் போதும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து குரூப் கம்யூனிகேஷன், இட் கேன் பி அமாங் ஸ்மால் ஆர் லார்ஜ் குரூப்ஸ் லைக் அன் ஆர்கனைசேஷன், கிளப் ஆர் கிளாஸ் ரூம். இது எல்லாமே குரூப் கம்யூனிகேஷன் அடங்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இட் occurs when message is sent to large group of people. அவங்கள போய் சென்ட் ஆச்சுன்னா அதான் மாஸ் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் பேப்பர், ரேடியோ, டெலிவிஷன் இதெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், based on the basics of the medium employed, அதாவது அதுக்கு கீழே ஒரு 4 கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல், மீட்டா கம்யூனிகேஷன் அண்ட் ஃபார்மல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷன் ஒன்றுல, இட் மீன்ஸ் கம்யூனிகேட்டிங் வித் வேர்ட்ஸ் ரிட்டன் ஆர் ஸ்போக்கன். வெர்பல் கம்யூனிகேஷன்றது நம்ம வாய்மொழியை பேசுறோம் இல்லையா, அப்படின்னா பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பேசிக்கிறது தான் வெர்பல் கம்யூனிகேஷன். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படி கிடையாது. அது வந்து பிக்சர், சைன்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஆக்ஷன் லாங்குவேஜ், அப்ஜெக்ட் லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ், ஏதாவது குறிகள், செய்திகள், இது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன். மீட்டா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்ப here the speaker's choice of voice unintentionally communicate something more than what the actual. For example, வந்து flattering remark, I have never seen you so smartly dressed அப்படி சொல்லியிருக்காங்க. இதான் மீட்டா கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஃபார்மல்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண எப்பவுமே பேசிக்கிற கம்யூனிகேஷன் தான் ஃபார்மல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட், எவாலுவேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்னஸ். எவாலுவேஷன்றது மதிப்பீடு. கம்யூனிகேஷனோட எஃபெக்டிவ்னஸை ஒரு மதிப்பீடு பண்றாங்க. அது எப்படி பண்றாங்கன்னா, fidelity of communication, economy, congruence, influence, relationship building. Fidelity of communication ல வந்து the distortion free quality of a message is called fidelity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. free quality of message அதான் fidelity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமின்றது நமக்கே தெரியும், minimum energy of time, symbols and cues are used to encode message crossing, its fidelity and impact. இதான் எக்கனாமிக் சொல்லியிருக்காங்க. congruence and effective communication integrates both verbal and non-verbal cues. எல்லாமே congruence தான். அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது தாக்கம் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் பில்டிங் உருவாக்குறதும்
மதிப்பீடு தான். கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்னஸோட ஒரு முக்கியமான மதிப்பீடு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் போயாச்சு. எப்போவுமே நம்மளோட கிளாஸ்ல டெய்லி ஒரு 10 or 20 minutes தான் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் கேன் பி கிளாசிஃபைட் as ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது என்ன கேட்குறாங்கன்னா, இது ரொம்ப ஓல்ட் டைப் கொஸ்டின், அதனால கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஈஸியாக கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து எதை கிளாஸிஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டைப் ஆஃப் கீழே கொடுத்துருக்காங்க. ஆடியோ அண்ட் விஷுவல் 2-way ரெண்டுமே நடக்கிறதா வீடியோ கான்ஃபரன்ஸ். இது முந்தி கொஸ்டினாக இருந்துச்சு, இப்போ நம்ம லைவாகவே பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்சி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேட்டட் இஸ் லொகேட்டட் அட், அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, போபால். எம்சி நேஷனல் யூனிவர்சிட்டி ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு நேஷனல் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்றது இது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து போபால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஏவிபி அதோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து டி, டைரக்டரேட் ஆஃப் அட்வர்டைசிங் அண்ட் விஷுவல் பப்ளிசிட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீஃப் அவ்வளோதுன்னு கேட்பாங்க. இது நிறைய ஐசிடி கொஸ்டின்ஸ்ல நிறைய வரும். நெக்ஸ்ட், த லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் டெய்லி நியூஸ் பேப்பர் அமங் த ஃபாலோயிங் இஸ் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் டெய்லி நியூஸ் பேப்பர்ல லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் சொல்லி கேட்டிருக்காங்க, த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. முந்தி கம்யூனிகேஷன் அப்படின்னாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி கேட்கறது இல்லை. த பயோனியர் ஆஃப் த சைலண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் இந்தியா வாஸ். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சைலண்ட் ஃபீச்சரா இருக்கிறவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒருத்தரோட பேரு தாதா சாஹிப் பால்கே. இவரு பேர்ல தான் இப்போ ஒரு அவார்டும் தர்றாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், கிளாஸ் ரூம் கம்யூனிகேட்டர் ஆஃப் தி டீச்சர், ரெஸ்ட் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப். கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ல டீச்சரோட முக்கியமான பிரின்சிபல் கொள்கைகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட், அதாவது என்டர்டைன்மெண்ட் எஜுகேஷன் ரெண்டையும் சேர்த்து தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன் த chronological order. கம்யூனிகேஷனோட ப்ராசஸை ஆர்டர் படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஆப்ஷன் சி, கரெக்டான ஆன்சர் சி. கம்யூனிகேட்டர், மெசேஜ், மீடியம், ரிசீவர் அண்ட் எஃபெக்ட். இதாவது கரெக்டான ஆன்சர். கம்யூனிகேட்டர் அப்படின்றவங்க நம்ம தான் கம்யூனிகேட் பண்றவங்க. அதுக்கடுத்து மெசேஜ், நம்ம கொடுக்குற மெசேஜ். அதுக்கடுத்து மீடியம், அதோட லெவல். ரிசீவர், அதை பெறவங்க. எஃபெக்ட், அதனுடைய தாக்கம். ஓகேங்களா? பெங்கால் கெசட், த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1780 இயர் கொடுத்துட்டாங்க. ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் முத இந்தியால ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கொண்டு வந்தாரு. அது வந்து பெங்கால் கெசட்ல. ஓகேங்களா? அது கம்யூனிகேஷன் சம்பந்தமான கொஸ்டின் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் வயா நியூ மீடியா சச் அஸ் கம்ப்யூட்டர்ஸ், டெலிஷாப்பிங், இன்டர்நெட் அண்ட் மொபைல் டெலிஃபோனி இஸ் டெர்ம்ட் அஸ் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன். இது எல்லாமே நம்ம முதல்ல இன்டராக்டிவ், ஒருத்தரோட தொடர்பு கொள்ள இது எல்லாமே பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து, that is the important when a teacher communicates with his or her students. எது ஒரு டீச்சர் கம்யூனிகேட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. எதுனா எம்பத்தி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எம்பத்திங்கிறது பச்சாதாபம், அப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பச்சாதாபத்தோட டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் அட் த இன்டர்நேஷனல் லெவல் ஆர் அட்ரஸ்டு பை. கம்யூனிகேஷன் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எதில் இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால அதை எது எடுத்துட்டு அப்படின்னா யுனெஸ்கோ பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, அதான் கம்யூனிகேஷனோட இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த கம்யூனிகேட்டர் நாலேஜ் இன் ஏ கிளாஸ் ரூம் இஸ் கன்சிடர் அஸ், கரெக்டான ஆன்சர் வந்து கல்ச்சுரல் கேபிட்டல். கம்யூனிகேஷனோட நாலேஜ் கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா பண்பாடு சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷனோட நாலேஜ். நெக்ஸ்ட், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் நார்மலி கன்சிடர்ட் அஸ் கோக்னிட்டிவ்ன்றது அறிவாற்றல். ஸோ கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அறிவாற்றலை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூசர்ஸ் who use media for their own ends are identified as. யூசர்ஸ், அதான் யூசர்ஸ்னா நம்ம வந்து யூஸ் மீடியா ஃபார் த ஓன் ends are identified. நம்ம வந்து ஆக்டிவ் ஆடியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் மீடியா அதிகமாக யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஆக்டிவா யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்றவங்க தான் ஆக்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் ஐடென்டிஃபை கரெக்ட் ஆன்சர். The first multilingual news agency of India was Hindustan Samachar. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டிலிங்குவல் நியூஸ் ஏஜென்சி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் சமாச்சார் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆர்கனைசேஷனல் கம்யூனிகேஷன் கேன் ஆல்சோ பி ஈக்குவேட்டட் வித் குரூப் கம்யூனிகேஷன் தான் கரெக்டா. ஆர்கனைசேஷன்னாலே ரெண்டு மூணு பேர் சேர்ந்தது, ஏதோ 2 கம்பெனியோ ஏதோ ஒரு 4-5 பேரோ சேர்றதுதான் ஆர்கனைசேஷன். ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒருங்கிணைக்கிறது தான். அப்போ அதுக்கு மீனிங் தெரிஞ்சா நம்ம குரூப் கம்யூனிகேஷன் அடிச்சிடலாம். ஓகேங்களா?
Next, the effectiveness of communication can be traced from which of the following? Correct answer வந்து டூன்னு கொடுத்துருக்காங்க. A, B and C. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து அதை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டிடியூட் சர்வே, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட் அவங்க அதை வச்சு, அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதை ரெக்கார்டில் எப்படி தெரியுது அதை வச்சு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் இதை வச்சு, அதாவது கம்யூனிகேஷனை டீச்சிங்கோட மெர்ஜ் பண்ணி சொல்றது. ஓகேங்களா, இதுதான் இந்த கொஸ்டின், இதுதான் அந்த சப்ஜெக்ட் கூட. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து which of the following are the characteristic features of communication? கம்யூனிகேஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 A, B, C and D. என்ன கொடுத்துருக்குன்னா கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். நம்ம தெரிஞ்சது இல்லையா, கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ், அவங்க ஒப்பீனியன் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன். Communication involves both information and understanding, right? Communication is a continuous process. Communication is a circular process. இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா, ஓகே. Attitudes, actions and appearances in the context of classroom communication are considered as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Attitude, நம்மளோட actions and appearances, இது எல்லாமே கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனுக்கு எது கரெக்டாக வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நான் வெர்பல். வெர்பல்ங்கிறது நம்ம பேசுறதுன்னு சொல்லியிருக்கோம். நான் வெர்பல்ங்கிறது தான் நம்மளோட சிம்பிள்ஸ், ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்போ ஆட்டிடியூட், ஆக்ஷன், அப்பியரன்ஸ் அப்படின்னு வரப்ப இது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல சேரும். ஓகே, நெக்ஸ்ட். இந்த கிளாஸ் ரூம் என் கம்யூனிகேட்டர் ட்ரூ ட்ரஸ்ட் லெவல் இஸ் டெட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஐ கான்டாக்ட். ட்ரஸ்ட் லெவலை ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு கம்யூனிகேட்டர் ட்ரஸ்ட் லெவலை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அவங்களோட ஐ கான்டாக்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய ப்ரொஃபசர்ஸ் நம்மளோட ஐ கான்டாக்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எதை திங்க் பண்ணிட்டு இருக்கோன்றத. A teacher, next question, a teacher in a classroom has immediate control over. டீச்சர் ஒரு கிளாஸ் ரூமை இமீடியட்டா கண்ட்ரோல் ஓவர் கொண்டு வருது எப்படின்னா the self, the selected methods of communication and the message. ஒன்று அவங்களா செல்ஃபா இல்லாட்டி செலெக்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மெசேஜ் மூலமா கிளாஸை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். Figure out of components of non-verbal communication in a classroom from the following. இருக்கிற காம்போனன்ட்ஸ்ல non-verbal communication classroom இந்த ஃபாலோயிங்ல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 4 facial expression, kindness and personal spaces. facial expression ஒருத்தவங்களோட முக பாவனை, அவங்களோட கைண்ட்னஸ், அப்புறம் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், இது எல்லாமே தான் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் சோஷியல் ஐடென்டிட்டி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எதுக்கு அடிப்படையா இருக்கணும் அப்படின்னா சோஷியல் ஐடென்டிட்டிக்கு தான் அடிப்படையா இருக்கணும், சமூக ஒற்றுமைக்கு. நெக்ஸ்ட், which of the following set of statement is correct for describing the human communication process? கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்ட் டிஸ்கிரைபிங் த ஹியூமன் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கு எது கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A, B, C and D. Non-verbal communication can stimulate ideas. Non-verbal communication நிறைய stimulate ஐடியாவை நமக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், communication is not a universal panacea. கரெக்ட் தான். communication cannot break down. communication எப்பவுமே break down ஆகாது. more communication means more effective learning by students. அதிகமான கம்யூனிகேஷன் அர்த்தம் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்டிவா லேர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அதனால தான் அது கரெக்டான ஆன்சர். அசெஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் ஏ டிரான்சாக்ஷனல் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a teacher does not operate under the assumption that students responses and purposive. இதுக்கு கரெக்டான கோடிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். A is true but R is false. A அப்படின்னா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இஸ் ஏ டிரான்சாக்ஷனல் ப்ராசஸ், இது கரெக்ட் தான். அதுக்கு அந்த கூற்றுக்கு காரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா a teacher does not operate under the assumption. எந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸோட அசம்ஷனை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த காரணம் வந்து தப்பானது, கூற்று சரியானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. டு கம்யூனிகேட் வெல் இன் த கிளாஸ் ரூம் இஸ் எ நேச்சுரல் எபிலிட்டி. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃபெக்டிவ் டீச்சிங் இன் த கிளாஸ் ரூம் டிமாண்ட்ஸ் நாலேஜ் ஆஃப் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். இதுக்கு எது கரெக்ட்னா A இஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் R இஸ் ட்ரூ, கரெக்ட் தான். A ஃபால்ஸ் அப்படின்னா டு கம்யூனிகேட் வெல் இன் கிளாஸ் ரூம் இஸ் நேச்சுரல் எபிலிட்டி. கம்யூனிகேட் வெல்லா இருக்கலாம், ஆனா அதுதான் கிளாஸ் ரூமுக்கு நேச்சுரல் அபிலிட்டி அப்படின்றது கிடையாது. கம்யூனிகேட் தெரியாதவங்க கூட அவங்க கூட கிளாஸ் ரூம்ல இருக்கலாம், அது கூட நேச்சுரல் அபிலிட்டி தான். அதுக்கடுத்து அதுக்கான ரீசன் வந்து இது எது கரெக்ட்னா எஃபெக்டிவ் டீச்சிங் இன் த கிளாஸ் ரூம் டிமாண்ட்ஸ் நாலேஜ் ஆஃப் த கம்யூனிகேஷன். எஃபெக்டிவ் டீச்சிங்கோட வேலையே கிளாஸ் ரூம்ல கம்யூனிகேஷன் நாலேஜ் அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதா. அப்படிங்கிறப்ப கூட்டுக்கு அவரு காரணம் சரி. ஓகேங்களா,
non-verbal communication is considered. non-verbal communication எதை கன்சிடர் பண்றாங்கன்னா இன்ஃபார்மல். ஆமா, ஃபார்மல்னா வெர்பல், இன்ஃபார்மல்னா நான் வெர்பல் இல்லைங்களா? ஏன்னா நான் வெர்பல்ன்றது குறியீடு செய்திகள் இதான். இது வந்து ஃபார்மல் கிடையாது. நீட்டா பேசுறது தான் ஃபார்மல். ஓகே, நெக்ஸ்ட். The rhetorical approach in the classroom communication considers teacher as agents of the students சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃப்ளூயன்சிங். அவன் தாக்கம் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த அப்ரோச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த கம்யூனிகேஷனோட ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. டீச்சர் கம்யூனிகேஷன் இஸ் சென்ட்ரல் டு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீச்சர் கம்யூனிகேஷன் பிஹேவியர்ஸ் ஷுட் நாட் பி யூஸ்டு டு ரெகுலேட் த கிளாஸ் ரூம் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். A is true but R is false. டீச்சர் கம்யூனிகேஷன் தான் ஒரு கிளாஸ் ரூம்ல சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட். இது கரெக்ட் தான். அதுக்கான காரணம் வந்து தவறு. ஏன் அப்படின்னா, டீச்சர் கம்யூனிகேஷனோட பிஹேவியர் ஷுட் நாட் பி யூஸ்டு டு ரெகுலேட் த கிளாஸ் ரூம் பிஹேவியர். ஸ்டூடெண்ட் அவங்க டீச்சரோட கம்யூனிகேஷன், அவங்க டீச்சரோட பிஹேவியர் வந்து இஸ் நாட் பி யூஸ்டு டு ரெகுலேட் த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியருக்கு இஸ் நாட் ரெகுலேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டெஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ்வல் சீக்வன்சஸ். இந்த கம்யூனிகேஷனோட கண்டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ்வல் சீக்வன்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. டி தான் கரெக்ட் இருக்கு. என்னன்னா, கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், சொசைட்டி, சிவிலைசேஷன். ஒரு கம்யூனிகேஷன் அதோட லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியணும், அப்பதான் அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். அது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். செக்டார் 1. நெக்ஸ்ட் ஒன் வந்து அதை சிவிலைசேஷன் பண்ணுது, அதை வந்து கட்டமைக்கணும். ஓகேங்களா? அது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் அதை கட்டமைக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், a communication process can be considered complete when எப்போ அப்படின்னா, கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா, the receiver understand the message. கரெக்ட் தானே? நம்ம கொடுக்க போறவங்க ரிசீவருக்கு வந்து அந்த மெசேஜ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதான் கம்யூனிகேஷனோட வெற்றி. அதாவது கம்யூனிகேஷன் அப்பதான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மாஸ் மீடியா do not have predetermined functions for everyone and people use them the way they like. This suggestion of fact that சொல்லி கேட்டிருக்காங்க. மாஸ் மீடியா வந்து do not have predetermined function. அதோட ஃபங்க்ஷன் வந்து ஃபார் எவ்ரி ஒன் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த சஜஷனோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் ஆர் ஆக்டிவ். நான் சொன்னேன் இல்லையா, ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றதா கம்யூனிகேஷனில் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. இதுதான் மாஸ் மீடியா அப்படின்றப்ப எல்லாரும் யூஸ் பண்ண மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் ஆடியன்ஸ் ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்றத அந்த சஜஷனுக்கு ஃபேக்டாக சொல்கிறாங்க. ஓகே, இதோட கம்யூனிகேஷன் டாபிக் ஃபைனலாக முடியுது. அதுக்கடுத்து நீங்கள் நம்ம 2 டாபிக் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது வந்து நமக்கு சும்மா ஒரு டைமிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அது பேராகிராஃப்ல உள்ளதா அப்படியே அந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை வந்து ஈஸியாக நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எழுதிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இதுதான் அந்த காம்ப்ரிஹென்ஷன்ல உள்ள பேசேஜ். இது ஒரு 3 ஸ்லைடா போகும். இது வந்து நவம்பர் 2017 அதில் உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதில் எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, கிளைமேட் சேஞ்சை பற்றி சொல்லியிருக்கு. கிளைமேட் சேஞ்சு வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன பண்ணணும், அதில் ஒவ்வொருத்தரோட கடமை என்ன, அதை பற்றி தான் அதில் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் சேஞ்சஸ் தான் இன்னைக்கு நாட்டை பெரிய அச்சுறுத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய விளைவு இல்லைங்களா, அதோட இன்ஃப்ளூயன்ஸை பற்றி தான் ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி அதுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம டைமிங்கை பொறுத்து அதுக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா பொறுமையாக இருந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நேரம் கொஸ்டின்ஸ் கூட போயிட்டு தேவையான இடத்த ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நிறையா இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஓகே, இந்த காம்ப்ரிஹென்ஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணவேல நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, given below are the factors of vulnerability of poor people to climate change. Select the code that contains the correct answer. கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவர் பீப்புளை கூட இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து A, B and C. த டிபெண்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களை டிபெண்ட் பண்ணி தான் ஹியூமன் பீயிங் ஃபுல்லாகவே இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜியாகிரபிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜியாகிரபிக்கல் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது புவியியல் பண்புகள். ஆட்ரிபியூட்ஸ்ன்றது பண்புகள். அந்த புவியியல் பண்புகள் அதை நம்ம மீறும் போது அந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் உருவாகுது அப்படின்றத. அடுத்து லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். லேக் அப்படிங்கிறப்ப வந்து பற்றாக்குறை,
பற்றாக்குறையான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், நம்ம கிட்ட ஏற்கனவே பற்றாக்குறையான இயற்கை வளங்கள் தான் இருக்கு, அதனால நம்ம இருக்கிறத சேஃபா பார்த்துக்கணும் அப்படின்றதா இதோட தாட். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதுல இருந்து வரும். காம்ப்ரிஹென்ஷன்ல செகண்ட் கொஸ்டின், அடாப்ஷன் அஸ் அ ப்ராசஸ் எனேபிள் சொசைட்டிஸ் டு கோப் வித். ஓகேங்களா, அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து தழுவல். நம்ம சொன்னாலும் நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அந்த இயற்கை வளங்களை தழுவிதான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த ப்ராசஸ் இந்த சொசைட்டிஸ் எப்படி சமாளிக்க போகுது, கோப் அப்படிங்கிறது வந்து சமாளி. அப்போ அதோட ரியாக்ஷன் வந்து அவங்க உள்ள அந்த பேராகிராஃப் உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணி தான் நம்ம எழுதணும். இது பை ப்ராக்டிஸ்ல தான் வரும், இது ஒரு கிளாஸ்னால சொல்லிட முடியாது. இது நம்ம ஃபுல்லாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ண மேலே தான் வரும். இது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுட்டு அதோட காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மேலே தான் வரும். அதுக்கு ஆன்சர் என்னன்னா நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சு அதோட இம்பேக்ட், அதோட தாக்கம் வந்து நெகட்டிவாக இருக்கிறது, அதுதான் இது காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து டு அட்ரஸ் த சேலஞ்ச் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அர்ஜென்ட்லி ரெக்யூர். டு அட்ரஸ் த சேலஞ்ச் ஆஃப் கிளைமேட், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது காலநிலை மாற்றம்ன்றது எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு சேலஞ்சாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அர்ஜென்ட்லி ரெக்யூர், இது சமாளிக்கிறதுக்காக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அர்ஜென்ட்டாக எதை வைக்க போறாங்கன்னா அடாப்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் சொல்யூஷன். இதை வந்து தொழில்நுட்ப ரீதியாக சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள டெவலப்டு கண்ட்ரிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மேபி அந்த பேராகிராஃப்குள்ள இருக்கலாம். நெக்ஸ்ட், த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஷுட் பி யூஸ்டு த்ரூ. ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இப்போ வந்துருக்கிற கலாச்சார அறிவு அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் நேஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் நேஷனல் இயற்கை சூழ்நிலைகளை இம்ப்ரூவ் பண்ணுறது, இயற்கை சூழ்நிலையை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ உள்ள ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வந்து வளரணும் அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஓகேங்களா, ஓகே, ஃபைனல் கொஸ்டின்ஸ்க்கு வந்திருக்கோம். the main focus of the passage is on. இது நம்ம ஜென்ரலாக அதை எப்படினாலும் நம்ம ரீட் பண்ணாலும் எழுத முடியாது. இது வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸ் இதில் எதை பற்றி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஜென்ரலாக நம்மளா யூஸ் எழுதுறது. இது கரெக்டான ஆன்சர் வந்து கோஆர்டினேஷன் பிட்வீன் ரிஜினல் அண்ட் நேஷனல் எஃபர்ட்ஸ். கோஆர்டினேஷன் ஒற்றுமையாக இருக்கணும் பிட்வீன் எந்த ரெண்டு கடையில் பிராந்திய மற்றும் தேசிய கூட்டமைப்புகள் ரெண்டும் ஒற்றுமையாக இணைந்து, தட் மீன்ஸ் மக்கள் தான், மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதான் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் ஒழிக்காம அப்படிங்கிற மீனிங் தான். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு சொல்யூஷன் கிடையாது, நம்மளா திருந்தது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேஷன், எல்லாருமே கோஆர்டினேஷன் ஒற்றுமையாக ஒர்க் பண்ணுறதான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.